இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் தேர்தலின் கள நிலவரங்களை இலங்கையிலிருந்து நேரடியாக வழங்கி வருகிறது உங்கள் புதிய தலைமுறை. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலின் நடைமுறைகள், வாக்கெடுப்பு முறைகள் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக இல்லாமல் தேர்தல் மாவட்டங்களின் அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மொத்தம் 160 தொகுதிகள் உள்ள நிலையில் அவற்றுக்கு 196 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் ஒரு தேர்தல் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 29 பிரதிநிதிகள் விகிதாச்சார அடிப்படையில், அதாவது கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றும் கட்சிகள் பெறும் வாக்குகளின் எண்ணிக்கையில் அந்த 29 பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை. எனவே இந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தெரிவு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அந்தந்த மாவட்டங்களின் வாக்காளர் தொகைக்கு ஏற்ப தேர்தல்கள் ஆணையாளரினால் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் இடாப்பு அத்தாட்சிப்படுத்தப்பட்டவுடன் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும். மொத்தம் 22 தேர்தல் மாவட்டங்களில் 35 அரசியல் கட்சிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களின் சார்பில் 6151 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 2 லட்சம் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். வாக்காளர்களை முறைகேடான வழிகளில் கவர்ந்து அவர்களது வாக்குகளை கவரும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதாக கூடுதல் தேர்தல் ஆணையர் முகமது தெரிவித்தார். தகாத செல்வாக்கு அல்லது லஞ்சம் என்பவற்றினூடாக ஒருவர் வாக்குகளை பெற்றார் என்பது நிரூபிக்கப்பட்டால் அவர் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அவரது உறுப்புரிமையை அவர் இழக்க வேண்டி வரும் என்ற ஒரு கடுமையான சட்ட ஏற்பாடு இலங்கை தேர்தல் சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பதனால் இவற்றை தவிர்த்து கொள்வதிலே வேட்பாளர்கள் மிக கவனமாக இருக்கிறார். இதற்கிடையில் விதிமுறைகளை மீறிய 3 அமைச்சகங்களின் செயலாளர்கள் மீதும் பணியிட மாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்தவோ கண்காணிக்கவோ முழுமையான நடைமுறைகள் தற்போதைய நிலையில் தங்களிடம் இல்லை என்று ஒப்புக்கொள்ளும் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக தாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்து வருவதாக தெரிவிக்கிறது. புதிய தலைமுறைக்காக கொழும்புவிலிருந்து செய்தியாளர் குழுவுடன் தங்கவேல்.